இன்று ஈழத்து மலையக கலை இலக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த எழுத்தாளருமான அந்தனி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினமாகும். இன்று ஈழத்து மலையக கலை இலக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த எழுத்தாளருமான அந்தனி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மலையக கவிஞரும் கல்வியாளரும் அந்தனி ஜீவாவின் நண்பருமான முரளிதரன் அவர்கள் அந்தனி ஜீவாவை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கிறார். இன்று 80வது அகவையை காணும் அண்ணன் அந்தனிஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேமன் கவி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்தனிஜிவா பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனா கந்தசாமி என்கின்ற முற்போக்கு இலக்கியவாதியோடு தொடர்பு கொண்ட அந்தனிஜிவா அவருடைய பாசறையிலே முற்போக்கு சிந்தனை கொண்ட கலை இலக்கியவாதியாக தமிழ் உலகத்துக்கு அறிமுகமாகின்றார். 1944 ஆண்டு 5ஆம் மாதம் 26ஆம் தேதி செபஸ்டியான் லக்ஷ்மி தம்பதியின் மகனாக கொழும்பில் பிறந்த அந்தனிஜிவா அவர்கள் தனது பாடசாலை காலத்திலேயே இலக்கிய படைப்புகளை ஆக்குவதிலே சமர்த்தராக இருந்திருக்கிறார். 1960ஆம் ஆண்டிலே பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற தலைப்பிலே சுதந்திரன் பத்திரிகையிலே அவருடைய முதலாவது கட்டுரை வெளிவந்திருக்கிறது. அதன் மாணவன், தமிழரவி, திருமகன், கலைமலர், மாணவ மலர், மலாலை முரசு போன்ற சிறுவர் பத்திரிகையிலே தனது படைப்புகளை வெளியிட்டவராக இருக்கிறார். அதன் தேசிய பத்திரிகையிலே தனது படைப்புகளை வெளியிடுபவராக மாறுகின்றார். கொழுந்து, குன்றின் போன்ற சஞ்சிகின்ற ஆசிரியராக செயல்பட்டதோடு லங்கா தோட்ட தொழிலாளர் யூனியன் வெளியிட்ட ஜனசக்தி என்ற மாதத்திலின் ஆசிரியராகவும் அவர் அந்த காலத்திலே செயல்பட்டிருக்கிறார். கண்டியூர் கண்ணன், மாத்திரை கௌதமன், கவிதா ஆகிய என்ப பெயர்களிலே அவர் கட்டுரைகள் வரைந்தது நாம் அறிவோம். அதுபோல் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலே பத்திரிகை துறையிலே டிப்ளமா பட்டம் கூட அவர் பெற்றிருக்கின்றார். அவர் 15க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதினால் கூட அந்த சிறுகதைகள் இன்னும் நூலுறப்படவில்லை. அவர் வரைந்த கட்டுரைகள் தான் பெரும்பாலும் நூலுறவு வந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அவருடைய நாடகமான அக்கனி பூக்கள் 1999ஆம் ஆண்டு வெளிவந்து அரசு சாகித்ய விருதை வென்று கொண்டதும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. பல நூல்களை எழுதிய அந்தனிஜிவா அவர்கள் பல நாடகங்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். 1970ஆம் ஆண்டு முள்ளில் ரோஜா என்ற நாடகத்தூடாக நாடக உலகில் தடம் பிடிக்கிறார். அக்கினி பூக்கள், வீணை அழுகிறது, தீர்ப்பு, பறக்காத கழுகுகள் என 14 நாடகங்களை அரங்கேற்றிருக்கின்றார். இவருடைய நாடகங்கள்லாம் பெரும்பாலும் தொழிலாளர் பிரச்சனை சார்ந்ததாக இருந்தன. இதில் இந்த வீணை அழுகின்ற இந்த நாடகத்துக்கு அந்த காலத்திலே அரசு தடை விதித்திருந்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அக்கினி பூக்கள் நாடகம் மதுரையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடத்திய நிகழ்ச்சியிலே மேடையேறி பெரும் வரவேற்பு பெற்றது. அவருடைய அலைகள் நாடகம் இலங்கை கலாசார பேரவை 1978ஆம் ஆண்டில் நடத்திய தேசிய நாடக விழாவிலே 2 விருதுகளை பெற்றுக்கொண்டதாக இருந்தது. இந்து சமய கலாசார அலுவலக திணைக்களம் 1994இல் நடத்திய தமிழ் நாடக விழாவில் இவரின் ஆறாரோ அறிவுரை நாடகம் விருதுகளை பெற்றுக்கொண்டதாக இருந்தது. மகாவி சுப்பிரமணிய பாரதியார் நூற்றாண்டையொட்டி அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை வைத்து நாவலாசிரியர் இளங்கீரன் எழுதிய நாடக பிரதியை அவர் மேடையேற்றி சிறந்த ஒரு இலக்கிய நாடகத்தை மேடையேற்றவராக இன்று வரையிலும் அவர் அறியப்படுகின்றார். அதன்பின் அவருடைய கவனம் வீதி நாடகத்தின் பால் சார்கிறது. இதற்காக தமிழகத்திலே பிரசித்த வீதி நாடக கலைஞரான பாதல் சர்க்கார் நடத்திய பயிற்சி பற்றியிலே பங்கு பெற்று அந்த அனுபவங்களை இலங்கைக்கு கொண்டு வந்து செயற்படாமல் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தயானந்த குணவர்தன, இன்றி ஜாய்சேன, லடிஸ் வீரமணி, சுஹைல் அமீத் போன்றவர்களுடைய தொடர்பினால் அவர் இலங்கை தமிழ் நாடக பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியவராக மாறுகின்றார். எனக்கும் கூட 1987ஆம் ஆண்டு இவருடைய மூலக்கதவின் கீழ் எனது கதை வசனம் பாடலோடு உருவாக்கிய ஒன்று எங்கள் ஜாதியே இந்த நாடகம் இன ஒற்றுமை மைய கருத்து காரணமாக நாட்டின் பல பாகங்களை மேடேறியது. இதனை வெள்ளிநிலா கலாலயம் தயாரித்தது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்தனிஜிவா எனக்கு 1980ஆம் ஆண்டு தான் முதலாக கொழும்பிலே அறிமுகமாகின்றார். அப்போது சாந்திக்குமார் மலையக கல்வி வட்டம் என்ற ஒரு அமைப்பை கொழும்பிலே நடத்தி கொண்டிருந்தார். அதிலே 1979ஆம் ஆண்டு காப்போதா சாதாரண பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மலைய மாணவர்களை அழைத்து கௌரவித்திருந்தார். அதில் நானும் ஒருவராக கொழும்பிலே கலந்து கொண்டிருந்த போது அந்தனிஜிவாவை கண்டேன். அதன்பின் நான் கண்டி சில்லசஸ் கல்லூரியிலே இந்த உயர்தர கல்வியை படிக்கும்போது காப்பா சிவம் அவர்கள் அறிமுகமாக இருந்தார்கள். அவர் உங்களுக்கு தெரியும்,
மலைமுரசு அந்த சஞ்சிகை நடத்தியது மட்டுமல்லாமல் திராவிட இயக்க செயற்பாட்டாளராகவும் விளங்கியிருந்தார். அவர் வீரகேசரி பத்திரிகையின் நிருபராக செயல்பட்ட காலத்திலே அவருடைய அலுவலகத்துக்கு சென்று நான் செய்திகளை எழுதி கொடுப்பது வழக்கமாக இருந்தது. அவ்வாறான ஒரு காலத்தில் தான் அந்தனி ஜீவா அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து எனக்கு மறுபடியும் அறிமுகமானார்கள். அவர் கண்டிக்கு திருமணம் முடித்து வந்திருந்தார். இனி கண்டியில் தான் அவர் வாழப்போவதாக இருந்த பிறகு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோடு தொடர்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. கண்டியில் அந்தனி ஜீவா பரவலாக தன் குறித்த ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அப்போது கிறிஸ்தவ கலாமன்றம் ஒரு இலக்கிய விழாவை கண்டி திருத்துவ கல்வியில் நடத்தியது. அதிலே தேம்பாவணியை ஒட்டிய ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதிலே திருச்செந்தூரன், லலிதா அம்மையார் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு பட்டிமன்ற விவாதியாக அந்தனி ஜீவா கலந்து கொண்டு ஒரு பரபரப்பான விவாதத்தை முன்வைத்து கண்டியிலே அவர் பற்றிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கான வழிவகையை மேற்கொண்டிருந்தார். கண்டியிலே அவர் தன் இலக்கிய செயல்பாடுகளை செய்யும் காலத்திலே நான் சில்லசஸ் கல்லூரி மாணவனாகவும் பிறகு பேராதன் பல்கலைக்கழக மாணவனாகவும் பின்னர் பேராதன் பல்கலைக்கழகத்தில் ஒரு தற்காக விரிவுரையாகவும் இருந்தேன். அப்போ கண்டியில் முதல்வர் மக்கள் கிளை இலக்கிய பேரவை என்று ராமன் நடத்திய அந்த அமைப்போடாக தன்னை பிணைத்து கொண்டு கண்டியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு முயற்சிகளில் அவரும் பங்கெடுத்து கொண்டார். அதன் பின் அவர் திருப்பூர் மாநாட்டுக்கு சென்று இலக்கிய மாநாட்டுக்கு சென்று வந்த பிறகு அது ஏற்பற்றிய ஒரு அருட்டுணர்விலே மலைய கலை இலக்கிய பிரிவு என்ற அமைப்பை தோற்றுவிக்கின்றார். முதல்ல கா. சிவம் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். பின்னர் ஏவிபி கோமஸ் அதுக்கு தலைவரானார்கள். 1986ஆம் ஆண்டு சாரல் நாடன் அவர்கள் தலைவராகவும் அந்தனி ஜீவா செயலராகவும் நான் பொருளாளராகவும் இருந்து அதில் செயல்பட தொடங்கினோம். இந்த மலைய கலை இலக்கியின் செயற்பாடு பறந்துபட்டதாகவும் மலையத்தின் பட்டித்திட்டுகளுக்கெல்லாம் சென்று இலக்கிய செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் இருந்ததை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த சமயத்திலே நாவலப்பிட்டிலே ஆன்மீக கலை இலக்கிய பேரவையை உருவாக்கியிருந்த பொன்னுத்துறை அவர்களும் மலைய கலை இலக்கிய பேரவையோடு இணைந்து கொண்டு செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற வழிவகை செய்திருந்தார். கண்டி திருத்துவ கல்வி மண்டபத்திலே பாரதி நூற்றாண்டு விழா நடத்தப்பட்ட போது அதிலே ராஜம் கிருஷ்ணன் அவர்களை அழைத்து வந்து உரையாற்றச் செய்திருந்தது அந்தனி ஜீவாவுக்கு ஒரு பெருமையை வழங்கியதாக இருந்தது. சி. வேலுப்பிள்ளை அவர்களுக்கு பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தலைமையிலே மக்கள் கவிமணி என பட்டமளித்ததற்கு அவர் காரணமாக இருந்தார். அதுக்கு பிறகு சி. வேலுப்பிள்ளை மறைந்த பிறகு அட்டனியிலே சிவி பற்றிய ஒரு நினைவரங்கத்தை ஒழுங்கமைத்து அதிலே பலர் கட்டுரை சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்திருந்தார். அதிலே சாரல் நாடன் அவர்களும் சிவி பற்றிய ஒரு கட்டுரை சமர்ப்பித்த பின் நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் இலக்கிய அஞ்ஞாவாசத்தை துறந்து இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக மாறினார். அந்த கட்டுரை தான் சிவி சில சிந்தனைகள் என்ற நூல் வெளிவர காரணமானது. 1986ஆம் ஆண்டு மலைய கலை இலக்கிய பேரவைக்கு 5 ஆண்டு நிறைவு குறித்து ஒரு மகாநாட்டை கண்டியிலே நடத்தினார். அதிலே அந்த சிவி சில சிந்தனை என்ற சாரநாடன் நூலும் எனது தியாகேந்திரங்கள் என சொல்லப்படுகின்ற மலையத்தின் முதலாவது புது கவிதை என சொல்லப்படுகின்ற நூலும் வெளிவந்தது. அந்த சத்தியவேத மண்டபத்தில் நடைபெற்ற அந்த 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே தமிழ் சிங்கள எழுத்தாளர் பலர் கலந்து கொண்டார்கள். காலை அமர்வாக இலக்கிய மாநாடும் மாலையிலே அப்போது இந்து கலாச்சார அமைச்சர் ராஜ்துரை அவர்களின் தலைமையிலே கண்டி இந்து கலாச்சார மண்டபத்திலே நிர்மலா ஜோன் அவர்களின் நடன அளிக்கையோடு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது அந்தனி ஜீவாவுக்கு மலையத்திலே ஒரு உயரிய அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வழிவகை செய்தது. அதன் பின் இந்த மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டன. 10வது மாநாடு 1980ஆம் ஆண்டு கண்டியிலே பேராதனை முதுநிலை விரிவுரையாக இருந்த பேராசிரியர் அருணாசலம் அவர்களின் மலைய இலக்கியம் பற்ற ஆய்வுரை நிகழ்ச்சியோடு நடைபெற்றது. அது அருணாசலம் அவர்களுக்கு மலையம் பற்றிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக ஒரு மலையம் பற்றிய பல படைப்புகளை தருவதற்கு வழிவகை செய்தது. 15வது மாநாடு கண்டியில் நடைபெற்ற போது அப்போது முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் 40வது ஆண்டு நிறைவுக்காக வந்திருந்த வள்ளிக்கண்ணன், பொன்னிலன் போன்றவர்கள் அழைத்து கண்டியிலே ஞானசேகரன் அவர்கள் கவ்வாத்து நாவல் வெளியீட்டோடு இந்த 15வது ஆண்டு இந்த மாநாடு நிறைவு கொண்டாடப்பட்டது. இவ்வாறு அந்தனி ஜீவா கண்டியில் இருந்த காலத்தில் இந்த சத்தியோத அமைப்போடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு பல இலக்கிய செயல்பாடுகளை, நாடக செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். கவி பாடவாரீர் என்ற ஒன்று கூடல் ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் என்னுடைய
இலங்கையின் முதலாவது ஐக்கிய நூலாக சொல்லப்படுகின்ற கூடைக்குள் தேசம் வெளியிடுவதற்கு வழிவகை செய்திருந்தார். அப்போது எனக்கு ஞாபகமாக இருக்கிறது, செல்லியூர் செல்வராஜன் தம்பதிகளை அழைத்து அவரை வளவாளராக வைத்து நாடக பயிலரங்கு ஒன்றை தொலைக்காட்சி நாடக பயிலரங்கு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது ஞாபகத்துக்கு வருகிறது. அதுபோல் இந்து கலாசார திணைக்களம் கொழும்பிலே நடத்திய நாட்டாரியல் மகாநாட்டு நிலைவால் உந்தப்பட்ட அந்தனி ஜீவா கண்டியிலே மலேய நாட்டாரியல் மகாநாட்டை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மகாநாடு நடைபெறும் போது அப்போது இந்து சமய கலாசார திணைக்கள பணிப்பாளராக இருந்த திரு சண்முகலிங்கம், கலாநிதி மௌன குருவெல்லாம் வந்து கலந்து கொண்டு பாராட்டிவிட்டு சென்றிருந்தார்கள். 1988ஆம் ஆண்டில் மலையக கலை இலக்கிய பேரவைக்காக கொழுந்து இந்த சஞ்சிகையை வெளியிடத் தொடங்கினார். அது முதலாவது சஞ்சிகை வெளிவந்த பிறகு இரண்டாவது சஞ்சிகை வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் எடுத்தது. அதன் பின் கிரமமாக 7 இதழ்கள் வந்தன. பின்னர் இந்த கொழுந்து இதழ்கள் வெளியிடுவது தடைப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அது அந்தனி ஜீவா அவர்கள் குன்றின் குரல் ஆசிரியராக மாறுகின்றார். குன்றின் குரல் மலையத்தில் இருக்கின்ற அரசார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து கண்டியிலே ஒரு கூட்டமைப்பை சத்தியோத மண்டபத்திலே இயங்கிக் கொண்டிருந்த அமைப்பாக இருந்தது. அதிலே முத்துலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் குன்றின் குரல் சஞ்சிகையின் நிர்வாக ஆசிரியராகவும் அந்தனி ஜீவா அவர்கள் ஆசிரியராகவும் அதில் இயங்கும் போது கொழுந்து சஞ்சிகை செய்த வேலையை இந்த குன்றின் குரல் பத்திரிகை ஊடாக அவர் செய்ய முயற்சிக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த குன்றின் குரல் சஞ்சிகையில் அந்த காலத்தில் வெளிவந்த குன்றின் குரல் சஞ்சிகை பார்க்கும்போது நமக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. பின் இந்த கூட்டு செயலகத்திலிருந்து முத்துலிங்கம் வெளியேறிய பின் அவர் தனியாக ஒரு அரசார்பற்ற நிறுவனத்தை ஸ்தாபிக்கின்றார். அதிலே அந்தனி ஜீவா அவர்களும் நானும் இணைந்து கொண்டு அதன் வளர்ச்சிக்கு செயல்பட்டு கொண்டிருந்த காலத்திலே அந்தனி ஜீவாவுக்கு அதில் நூலகம் மற்றும் தொடர்பாடலுக்கு பொறுப்பான ஒரு அலுவலராக அதில் நியமிக்கப்பட்டு ஒரு மாத வருமானம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஏற்பாடு முத்துலிங்கத்தால் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த முத்துலிங்கம் அமைத்த நிறுவனத்தின் செயல்பாடாக புசல்லா பகுதியிலே ஒரு ஆவண காப்பகம் அருங்காட்சி சாலை ஒன்று நிறுவப்பட்டது. அதிலே ஆவணங்களும் மலையகத்தை சார்ந்த பாண்டங்களும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது போல காவடி, கரகம், கும்மி, வீதி நாடகம் போன்ற பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்பட்டன. அதிலும் அந்தனி ஜீவா இணைந்து செயல்பட்டார். வெளிச்சம் என்ற கலைக்குழுவை தாவித்து தோட்டம் தூரம் சென்று வீதி நாடகங்களை நடத்தி விழிப்புணர்வு ஊட்டும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். அந்தனி ஜீவா அவர்களுடைய முக்கியமான பங்களிப்பு சொல்ல வேண்டும். இந்த மத்திய மாகாண சபையை எவ்வாறு மலைய கலை இலக்கிய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கொள்ள முடியும் என்று அவர் நிரூபித்தது. சாரநாடன் அவர்களின் தேசபக்த நடேசையர் நூல் அப்போது அமைச்சராக இருந்த தொண்டமான் அவர்களின் தலைமையிலே திரு ராயதுரை அமைச்சராக இருந்த ராயதுரையின் பங்கேற்பிலே சிறப்பாக கொள்கை நடைபெற்ற பிறகு அந்த நடேசையர் தேசபக்த நடேசையர் நூலை ஹட்டனில் மாகாண சபை உறுப்பினரை அழைத்து ஒரு அறிமுக விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். அப்போ அவர் மாகாண சபை உறுப்பினர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அதிலே உத்தரசாமினி அவர்கள் அந்தனி ஜீவா அவர்களுடைய செயல்பாட்டை இனங்கண்டு அவரை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். 1994ஆம் ஆண்டு அவர் மத்திய மாகாண தமிழ் கல்வி மற்றும் இந்து கலாசார அமைச்சராக பதவியேற்ற பின் அவர் ஒரு மதியுரை குழுவை ஸ்தாபித்தார். அது நினைக்கிற போது இணைப்புச் செயலாளராக இருந்த சாந்திகுமார் அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் அந்த மதியுரை குழு ஸ்தாபிக்கப்பட்டது. அதிலே நான் அந்தனி ஜீவா, சாரநாடன் போன்ற ஒரு உறுப்பினராக இருந்தோம். அப்போ அந்த மதியுரை குழுவின் ஒரு பிரகடனமாக மத்திய மாகாண சாகித்ய விழாக்களை நடத்த வேண்டும் என்ற அபிப்பிராயத்துக்கு அமைய மத்திய மாகாண சாகித்ய விழாக்களை நடத்துவதிலே அந்தனி ஜீவா தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். மத்திய மாகாண தமிழ் சாகித்ய விழாவை நடத்துவது போதாது என்று அதுக்கு அப்பால் ஒரு மலையக தமிழராட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவா கொண்டு அதனைக்கும் வெற்றிகரமாக நிறைவேற்றிய அந்தனி ஜீவா அவர்கள் 1996ஆம் ஆண்டு
நவம்பர் மாதத்திலே 3 நாட்கள் மிகச்சிறப்பாக பத்தனை சிரிப்பாத கல்வியல் கல்லூரியிலே அந்த மலைய தமிழராட்சி நடைபெற்றது. மலைய தமிழராட்சி மாநாடு நடைபெற்றது. அதில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போதைய அமைச்சராக இருந்த தொண்டமான் அவர்களும் அதில் தலைமையேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். அப்போது பிரதி அமைச்சராக இருந்த சந்திரசேகரன் அவர்களை கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் 1994ஆம் ஆண்டு அந்த உருவான அந்த ஆட்சி மாற்றத்திலே சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையில் இடதுசாரி கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் நிலைமையை தோற்றுவித்திருந்தார்கள். லட்சுமண் அவர்களும் ஏவி சுரவீர் அவர்களும் கலாச்சார அமைச்சிலே அமைச்சராகவும் பிரதி அமைச்சராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய அபிமானத்தை பெற்றுக்கொண்டு மலையத்திலே பல செயல்பாடுகளை அந்தனி ஜீவா அப்போது முன்னெடுத்திருந்தார். அதன் பின் கொழுந்து சஞ்சையை வெளிவருவதிலே தீவிரமான கவனத்தை செலுத்தியிருந்தார். ஓப்சப் முறையிலே அச்சு முறையிலே கொழுந்து சஞ்சிகைகளை வெளியிட்டு கொண்டிருந்தார். இந்த காலத்திலே பூண்டுலாவில் இருந்த சாரலான அவர்கள் கொட்டகலைக்கு வருகிறார்கள். நானும் 1998 கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபராக நியமிக்கப்படுகிறேன். கொட்டகலை இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபடும் போது கொழும்பிலிருந்து அந்தனி ஜீவம் வந்து அதிலே பங்களித்து அதன் சிறப்பான செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தார். சாரல்நாடனின் சிறுகையை தொகுத்து மலை கொழுந்தி என தமிழகத்திலிருந்து வெளிவரச் செய்வதற்கும் அவர் வழிவகை செய்திருந்தார். கண்டியிலிருந்து திரும்ப கொழும்புக்கு சென்ற கொழும்பு வாசியாக அந்தனி ஜீவா மாறினாலும் கூட கண்டியின் இலக்கிய செயல்பாடுகள் இலக்கிய செயல்பாடுகளை கைவிட்டதாக இல்லை. அவர் கண்டி தமிழ்ச்சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும், அது கொழும்பு தமிழ்ச்சங்கம் மாதிரி செயல்பட வேண்டும் என்ற அவா கொண்டு பேராசிரியர் சின்னத்தம்பியை தலைவராக கொண்டு தான் செயலாளராக மாறி அந்த கண்டி தமிழ்ச்சங்கத்தை அமைத்து அதை இயக்குபவராக இருந்தார். இரா நித்யானந்தன் அவர்கள் பின் அந்த தமிழ்ச்சங்க செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்றிருந்தார்கள். அதுபோல் 2004ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அந்த ஆட்சி மாற்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தோடு இணைந்து கொள்கிறது. விஜித்த ஏரத் அவர்கள் கலாச்சார அமைச்சராக பதவியேற்ற பின் அவரோடு இணைந்து செயல்படுகிறார். அந்த காலத்திலே அரச நாடக குழு உறுப்பினராக விளங்கிய காலத்திலே நாட்டின் பல பாகங்களில் சென்று தமிழ் கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டார். அவர்களை கொண்டு நாடக மேடையேற்றங்களை மேற்கொண்டு அது போட்டியாக நடத்தி சிறந்தவற்றை கொழும்பிலே மேடையேற்றுகின்ற செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டார். இதற்கு அவருடைய நண்பரான கலைச்செல்வன் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு சாகித்ய ரத்னா விருது கிடைக்கவும், திருவோணமலை சித்தி அமர்சிங்கம் அவர்களுக்கு சிறந்த நாடக கலைஞராக விருது பெறுவதற்கும் அவர் வழிவகை செய்கின்றார். இந்த காலத்திலே 2005ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அவர் மாலன் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் கலந்து கொள்ள சென்னை செல்கின்றார். அதன்போது 25 பெண் சிறுகளை கதைகளை தொகுத்து தன் தாயின் நினைவாக அம்மா என்ற பெயரிலே நூலாக அதை வெளியிட்டிருக்கார். திரும்ப ஹட்டனில் இலக்கிய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கும் போது செங்கொடி சங்க செயலாளர் ராமையா அவர்களோடு இணைந்து அந்தனி ஜீவாவும் வந்து ஹட்டன் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அதில் நான் தலைவராகவும் உப தலைவராக சாரல்நாடனும் செயலாளராக பத்திரிகையாளர் லிங்கமும் அதில் இருங்க பல ஹட்டன் தமிழ்ச்சங்க செயல்பாடுகள் மாதந்தோறும் நடத்தப்பட்டன. அதிலே சிரமம் பெறாது கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கு வந்து அந்த செயல்பாடுகளிலும் அந்தனி ஜீவா கலந்து கொள்வதாக இருந்தார். அதுபோல் கொட்டக்கலையிலே மொழிவர்தன் தலைமையிலே கொட்டக்கலை தமிழ்ச்சங்கம் உருவான போது அதன் செயல்பாடுகளுக்கும் வந்து அவர் உதவுவராக இருந்தார். அவர் இந்த காலத்திலே கொழுந்து சந்தியை சிறப்பாக அவர் வெளியிட்டு கொண்டிருந்தார். அதிலே பல இலக்கியவாதிகள படைப்புகள் இடம்பெறக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலும் பேராசிரியர் சபா ஜெயராசா, பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் தலைவராக இருக்கும்போது கொழும்பு தமிழ் செயல்பாடுகளிலும் தீவிரமாக ஈடுபடுவராக இருந்தார். இந்த காலத்தில் நான் அவர்களுக்கு நாவலுக்காக சாகித்ய விருது பெற்ற உதயணன் அவர்களை அந்தனி ஜீவாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். அவருடைய நட்பு இன்னொரு பரிமாணத்துக்கு இட்டு சென்றது. தமிழகத்துக்கு சென்று சின்னப்ப பாரதியோடு அவருடைய இலக்கிய செயல்பாடுகளை முன்னெடுப்பவராகவும், அதையொட்டி உதயன் அவர்கள் இலங்கை தமிழ் நூல்களுக்கு பரிசீலிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதோடு இணைந்தவர் செயல்படுவதாக இருந்தால் சின்னப்ப பாரதி இலங்கைக்கு அழைத்து வரக்கூடியவராக அந்தனி ஜீவா இருந்ததோடு அவருடைய நாவல்களை உப்பால் லீலாநாதன் அவர்களை வைத்து மொழி மாற்றம் செய்து சிங்களத்தில் வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்.
அதுபோல் தமிழகத்தில் ரோஜா முத்தையா நூலகத்துக்கு சென்று நடேசிய ஐயர் அவர்கள் எழுதிய தொழிலாளர் அந்தரப்பிழைப்பு என்ற நாடக பிரதியை தேடி எடுத்து கொண்டு வந்து இலங்கையிலே குமரன் பதிப்பகத்தூடாக வெளியிடுகின்ற ஒரு அரிய முயற்சியும் அந்தனி ஜீவா மேற்கொண்டிருந்தார். 2016ஆம் ஆண்டு அவருடைய 70ஆம் வயது அகவையை முன்னிட்டு ஜீவநதி பதிப்பகம் அவர் எழுதிய தொடர் கட்டுரையை ஒரு வானம்பாடியின் கதை என்ற நூலாக வெளியிட்டிருந்தது. அது மலையத்துக்கு அப்பால் அந்தனி ஜீவாவை அறிமுகமாக்குவதற்கு மிக பங்களிப்பு செய்த ஒரு நூலாக நாங்கள் கருதலாம். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருடைய ஊடாட்டம் எல்லாம் மலையக விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணியோடு இணைந்ததாக அமைந்து கொள்கிறது. அந்த மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி தமிழ் பத்திரிகையில் ஆசிரியராக செயல்பட்டது மட்டுமல்லாமல் அப்போது நடந்த பொதுத் தேர்தலிலே அவருடைய பெயர் தேசிய வேட்பாளர் பட்டியலில் இருந்ததும் நாங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. தற்போது வயதோடு ஏற்பட்ட தளர்ச்சி காரணமாக இலக்கிய செயல்பாட்டில் ஈடுபடாவிட்டாலும் கூட அவர் மலையக இலக்கியத்துக்கு கலை உலகத்துக்கு வழங்கிய பங்களிப்பு மிக உன்னதமானது. அதை போற்றும் வண்ணமாக 2 ஆண்டுகளுக்கு முன் உதயணன் அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே அவருக்கு ஒரு பாராட்டு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன் சிறப்பாக நடைபெற பொன்னுத்துறை நண்பர் மேம்கோவை போன்றவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். ஆகவே அந்தனி ஜீவா நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமை. அவர் மலையத்திலே பல இலக்கிய இயக்கங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறார். அவையெல்லாம் இப்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுக்கெல்லாம் அந்தனி ஜீவா அவருடைய ஆசீர்வாதம் தான் காரணம். ஆகவே அந்தனி ஜீவாவின் சேவைகளை அவருடைய முற்போக்கான செயல்பாடுகள் மறக்கப்படக்கூடியவை அல்ல. ஆகவே அவை சரியான முறையில் எதிர்காலத்திலே இளைய தலைமுறையினருக்கு முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கொண்டு மறுபடியும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய மேமன் கவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இதுவரை அந்தனி ஜீவா அவர்களை பற்றி முரளிதரன் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை கேட்டோம். அவருக்கு நன்றிகள். அடுத்து ஈழத்து மலையக கலை இலக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த எழுத்தாளருமான அந்தனி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மலையக கவிஞரும் ஆய்வாளரும் அந்தனி ஜீவா மீது அபிமானம் கொண்டவருமான மல்லியபுசந்தி திலகர் அவர்கள் அந்தனி ஜீவாவை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கிறார். வணக்கம். அக்கினி பூக்கள் அந்தனி ஜீவாவின் அமுத விழா நாளில் அவர் பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞராக, எழுத்தாளராக, இதழாசிரியராக, ஆவண சேகரிப்பாளராக, கலை இலக்கிய இணைப்பாளராக பல்பரிமாணங்களை தன்னகத்தே கொண்ட அந்தனி ஜீவா ஈழத்து இலக்கிய உலகில், குறிப்பாக மலையக இலக்கிய பரப்பில் வழங்கிய பங்களிப்பு என்பது மகத்தானது. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது, அவர்களை எழுதத் தூண்டுவது, அவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பது போன்ற விடயங்களில் பல்வேறு உதாரணங்களை எடுத்துக்காட்ட முடியும். என்னளவில் உயர்தரம் படித்து கொண்டிருந்த நாட்களில் அந்தனி ஜீவா அவர்களை சாரல் நாடன் அவர்களோடு கண்டி மாநகரில் சந்தித்த நாட்கள் இன்னும் பசுமையாக உள்ளது. விடியலை தேடும் விழிகள் என்கின்ற ஒரு நாடகத்தை எமது பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் விஞ்ஞான ஆசிரியர் ஜி. முரளிதரன் இயக்க நான் பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தேன். தமிழ் மொழித்தின போட்டிகளுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த நாடகம் அந்த போட்டி எல்லைகளை கடந்து ஒரு கலைத்துவ படைப்பாக மெளிர அதனை பல்வேறு தளங்களுக்கு கொண்டு சேர்த்ததில் அந்தனி ஜீவாவுக்கு பாரிய பங்களிப்புண்டு. அந்த நாட்களில் இந்து கலாசார இராஜாங்க அமைச்சராக இருந்த பி. தேவராஜ் அவர்கள் நடாத்திய தேசிய சாகித்ய விழாவில் எங்கள் நாடகத்தை இடம்பெறச் செய்வதற்கு
அந்தனி ஜீவா அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார் என்பதை இன்றைய நாளிலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக என்னோடு பல்வேறு கடித தொடர்புகளை பேணி வந்த அவர் 2007 ஆண்டு மல்லியப்பு சந்தி, இலங்கை தேயிலை தோட்டத்திலே ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டோடு உருவான பாக்யா பதிப்பகத்தோடு நெருங்கிச் செயற்பட்டவராக இருந்தார். மிகவும் குறிப்பாக எங்கள் பதிப்பக நூல்களை இலங்கை பல்கலைக்கழகங்கள், கலை இலக்கிய அமைப்புகள், வெளிநாட்டு நிறுவனங்கள், ஆவண சேகரிப்பு நிலையங்கள் முதலானவற்றுக்கு கொண்டு சேர்ப்பதில் அவரது பங்களிப்பும் ஊக்குவிப்பும் ஆலோசனைகளும் பெரிதும் துணை நின்றிருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர் ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக எப்போதும் எந்த தகவலையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு இயல்பான குணாம்சத்தை அவர் கொண்டிருந்தார். என்னை முதலாக தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய களம் நிகழ்ச்சியில் கவிஞர் அரு சிவானந்தன் பற்றி உரையாற்றச் செய்த அந்த நாள் இன்னும் மறக்க முடியாதது. அன்று தொடங்கி இன்று வரை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தோடு பல்வேறு விதமாக இணைந்திருக்கக்கூடிய என்னை தமிழ்ச்சங்க உறுப்பினராக்குவதிலும் கூட அவரே அக்கறை எடுத்துக்கொண்டார். அவரது பணிகளில் மிக முக்கியமாக நான் பார்ப்பது நடேசையரின் நாடக எழுத்துக்களை மீளுருவாக்கம் செய்தது, சி.வி. வேலுப்பிள்ளை பற்றிய ஆய்வுகளை முன்னிறுத்துவதற்கு சாரல் நாடனுக்கு உதவியாக இருந்தது. ஒரு வகையில் ஆக்க இலக்கிய எழுத்தாளராக இருந்த சாரல் நாடனை ஆய்வு எழுத்தாளராக மாற்றிய பெருமை அந்தனி ஜீவாவுக்கே உரியது என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். அதனை சாரல் நாடன் கூட பல்வேறு இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். மலையகத்தின் மூலவேர்களான நடேசையர், மீனாட்சி அம்மை, சி.வி. வேலுப்பிள்ளை, கே. கணேஷ், கோகிலம் சுப்பையா, குமாரவேல் முதலான முன்னோடிகளை முன்னிறுத்துவதில் அந்தனி ஜீவா அவர்கள் எப்போதும் பின்னின்றதில்லை. மலையகம் தொடர்பான எந்த ஒரு உரையாடலாயினும் நடேசையரை ஞாபகப்படுத்தாமல் அவர் முன் சென்றதில்லை. அந்த வகையில் அவரது கலை இலக்கிய படைப்புகளுக்கெல்லாம் அப்பால் அவரது பதிப்பு சார்ந்த முயற்சிகள் மலையக வரலாற்றில் ஆழமாக பதியப்பட வேண்டியவை. மலையக வெளியீட்டகம், கொழுந்து, மலையக கலை இலக்கிய பேரவை முதலான செயற்பாடுகளின் ஊடாக அவர் தன்னை ஆழமாக மலையக கலை இலக்கிய அம்சங்களோடு பின்னிப்பணிந்து கொண்டவர். 1996 ஆண்டுகளில் இடம்பெற்ற மலையக தமிழாராய்ச்சி மாநாடு, அதனோடு இணைந்த வெளியீடுகள், ஆய்வுக் கட்டுரைகள் என்பவற்றுக்கும் அந்தனி ஜீவா பெரும் பங்களிப்பு வழங்கியுள்ளார். எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கும் ஒரு பயணியாக தமிழ்நாடெங்கும் பல்வேறு இலக்கிய கர்த்தாக்களுடன், பதிப்பகங்களுடன் தொடர்புகளை பேணி வந்தவர் அந்தனி ஜீவா. என் அளவில் அவர் அளவுக்கு இந்த முயற்சியை இலங்கை மலையக தளத்தில் முன்னெடுத்தவர் வேறு யாரும் இல்லை என்றே கூறுவேன். அவர் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் மலையக கலை இலக்கிய முயற்சிகள் குறித்த பதிவினை மேற்கொண்டு வந்திருப்பவர். ஒரு காலகட்டத்தில் பேர் போன கலை இலக்கிய கர்த்தாக்கள் தங்களது ஆக்க முயற்சிகளின் ஊடாக மலையக இலக்கியம் குறித்த பதிவுகளை தொடர்ச்சியாக செய்து வந்த வேளை, தனது இயக்கத்தின் ஊடாக, செயற்பாடுகளின் ஊடாக சர்வதேசமெங்கும் அதனை தூக்கித் திரிந்த பெருமை அந்தனி ஜீவாவுக்குரியது. அந்த வகையில்
எனது தலைமையிலான மலையக அரசியல் அரங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவும் மலையகம் 200 நிகழ்வும் கொழும்பிலே நடைபெற்ற வேளை நடேசையர் மீனாட்சியம்மை தம்பதியரின் நினைவாக இருவருக்கு விருது வழங்கி கௌரவித்திருந்தோம். ஒருவர் கலாநிதி குமாரி ஜெயவர்தன் அவர்கள். அவரது ஆய்வுகளின் ஊடாகவே நடேசையர் எனும் தொழிற்சங்கவாதி வெளிக்கொணரப்பட்டார். அவ்வாறு ஆய்வுகளின் ஊடாக ஆங்கிலத்தில் வெளிக்கொணரப்பட்ட நடேசையர் அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகெங்கும் பரவலடையச் செய்வதற்கு அந்தனி ஜீவா வழங்கிய பங்களிப்பு மகத்தானது என்கின்ற வகையில் கலாநிதி குமாரி ஜெயவர்தன் அவர்களுக்கும் அந்தனி ஜீவா அவர்களுக்கும் மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பில் கௌரவ விருதுகளை வழங்கி அவர்களை நிலையான ஒரு இடத்தில் நிறுத்தியிருக்கிறோம் என்ற பெருமையோடு இன்று அமுத விழா காணும் அவரை வாழ்த்தி வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க அந்தனி ஜீவா. நன்றி, வணக்கம். இவன் மல்லியப்பு சந்தி திலகர், பாக்யா பதிப்பகம், ஹெட்டன். இதுவரை அந்தனி ஜீவா அவர்களை பற்றி மல்லியப்புசந்தி திலகர் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை கேட்டோம். அவருக்கு எம் நன்றிகள். அடுத்து அந்தனி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐங்கரன் விக்கினேஸ்வரா முன்வைக்கும் சில கருத்துக்களை பார்ப்போம். எழுத்தாளர், நாடக ஆசிரியர், நாடக கலைஞர், நாடக இயக்குனர், தொழிற்சங்க செயற்பாட்டாளர், இதழாளர், பதிப்பாளர், சிறுகதை ஆசிரியர், முற்போக்கு சிந்தனையாளர் என பன்முக ஆளுமை படைத்தவர் அந்தனி ஜீவா. மலையகத்தில் நீண்ட காலமாக கொழுந்து சஞ்சிகையை 31வது இதழ் வரை 20ற்கும் மேற்பட்ட வருடங்கள் தனிமனிதனாக இருந்து வெளியிட்டு வருவது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒன்றாகும். மலையக எழுத்துக்களை பதிப்பிக்கும் முயற்சிகளிலும் பங்களித்து வரும் அந்தனி ஜீவா மே 1944 26 பிறந்தார். இதுவரை அந்தனி ஜீவா பற்றி ஐங்கரன் விக்கினேஸ்வரா அவர்கள் முன்வைத்த சில கருத்துக்களை பார்த்தோம். அவருக்கு அடுத்து அந்தனி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்தனி ஜீவாவின் நண்பரும் மூத்த ஊடகவியலாளருமான கே. பொன்னுத்துரை அவர்கள் அந்தனி ஜீவா பற்றி முன்வைத்த கருத்துக்கள். அந்தனி ஜீவா என்றொரு ஆளுமை. எனக்கும் அந்தனி ஜீவாவிற்குமான உறவு சுமார் 50 வருடங்களை கடந்து நிற்கிறது. ஆம், எழுத்தாளர் நாவல்நகர் பஹு ஆப்டீன் அவர்களால் 1974 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டார். மெயின் வீதியில் அமைந்திருந்த சோனக வாலிப முன்னணியின் மண்டபத்தில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்தனி ஜீவாவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த காலத்தில் வெளிவந்த மாணிக்கம் இதழில் நானும் அப்ப எழுதியிருக்கிறேன். அவரும் எழுதிக் கொண்டு இருந்தார். குறுக்கெழுத்து போட்டிகளில் பரிசும் வாங்கியுள்ளேன். அதை பற்றியும் பேசினோம். சிறிது நேரத்தில் மிக அன்பு கலந்த நட்புடன் உரையாடினார். பின்னர் வந்த காலத்திலும் அவருடன் இலக்கிய உறவு நீடித்தே இருந்தது. எனது அலுவலகத்திற்கு அவர் அமரர் காங்கிரஸ் சிவலிங்கம், கங்குலன் கோவிந்தராஜா ஆகியோர் வருவதுண்டு. நாடகம் போடும் போது டிக்கெட் கொண்டு வந்து கொடுப்பதும் உண்டு. அதுபோக அடிக்கடி நூல் வெளியீடு, இதர கலை இலக்கிய நிகழ்வுகளிலும் கண்டு உரையாடுவது உண்டு. ஆனாலும் அவரின் இலக்கிய செயற்பாடுகள் செவ்வனே நடந்து கொண்டுதான் இருந்தன. இந்த நிலையில் 83 ஆடிக்கலவரம் எம்மை புரட்டிப் போட்டது. இந்தியா இடம்பெயர்வு போன்றவற்றினால் எமது தொடர்பு இல்லாமல் இருந்தது. மீண்டும் 1986 இலங்கை திரும்பி பின்னர் அவரின் எழுத்து பணிகளை வீரகேசரி, தினகரன் போன்றவற்றில் படித்து அபிப்பிராயம் கடிதம் எழுவதும் உண்டு. இந்நிலை மலையக கலை இலக்கிய பேரவை தோற்றம் பெற்றது. அதன் பணிகள் பிரமிக்கத்தக்கவை. அதில் சாரல்நாடன், சுருத் முரளிதரன் ஆகியோர் பணிபாராட்டத்தக்கது. மலையக கலை இலக்கிய பேரவையின் வெளியீட்டு முயற்சிகள் அசுர கதியில் நடைபெற்று பல இலக்கியவாதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். மலையக தமிழ் இலக்கிய பரப்பில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்டவர்களுள் அந்தனி ஜீவாவும் ஒருவராவார். மலையக தமிழ் இலக்கியங்களையும்
இலக்கிய கர்த்தாக்களையும் ஆத்மார்த்தமாக நேசித்து வரும் அவர் மலையகத் தமிழ் இலக்கியங்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். மலையகத்தின் இளம் படைப்பாளிகளையும் ஆய்வாளர்களையும் கருத்தியல் பேதங்களுக்கு அப்பால் நின்று ஊக்குவிக்கும் இயல்பு கொண்டவர். எழுத்து, பதிப்பு, தொகுப்பு, இதழியல், அரங்கியல், இலக்கிய செயற்பாடு என பல தளங்களில் ஆர்வத்துடன் இயங்கி வந்தவர். மலையக தமிழ் இலக்கிய பரப்பில் தனித்துவமான செயற்பாடுகள் பலவற்றுக்கு சொந்தக்காரர். அந்த செயற்பாடுகளில் ஒன்றான பெண் எழுத்தாளர்களின் படைப்புகளை தொகுத்து அம்மாவின் நினைவாக அம்மா என்ற தலைப்பில் வெளியிட்டு பெருமை படைத்தவர் என்று ஜீவநதி வெளியீடான அந்தணி ஜீவா சிறப்பிதழில் கலாநிதி எம். ஜெயசீலன் கூறுவது போல் அந்தணி ஜீவாவின் அற்புதமான பணிகளை இந்த அமுத விழா காணும் வேளையில் ஞாபகப்படுத்த வாய்ப்பு தந்த மேமன்கவிக்கும் நன்றி கூறி இத்துடன் அந்தணி ஜீவா அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்ட இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள்.